தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளை விட புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கான எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டிலையும் அதிக அளவில் எதிர்பார்க்கப்படுதான். முதல்வர் நாராயணசாமி நாற்காலியை தக்க வைப்பாரான்னு ஒரே பேச்சுங்களா பேசிக்கிட்டாங்க. தலைவா, இறுதிக்கட்ட பரப்புரையை முடிச்சிட்டு வாக்குப்பதிவு எப்பன்னு காத்திருக்கும் தொண்டர்களுக்கு தலைவர்களோட பரப்புரை உற்சாகத்தை கொடுத்துச்சான். சில்லறை தட்டுப்பாட்டுக்கு மத்தியிலேயே உற்சாகம் குறையிலையா சொல்லிக்கிட்டாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி 2 பேருமே பரப்புரைக்கு நேர்ல வராம அறிக்கை மூலமே ஓட்டு கேட்டாங்க. ஆனாலும் தலைவர்களோட எண்ணிக்கை குறையவே இல்லையா, பேச்சா கிடக்குது. திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் நமக்கு நாமே பாணியில மதுரையிலையும் தஞ்சாவூர்லயும் வாக்கிங் போன இடத்துல எல்லாம் வாக்கு வேட்டை நடத்தினாராம். ஸ்டாலினோட பரப்புரை மக்கள் மத்தியிலேயே ரீச் ஆகிருக்குதான், பேசிக்கிட்டாங்க. ஐயா, அதிமுக சார்பில் தலைவர் இல்லைன்னு சொன்னாலும் ஒவ்வொரு பகுதியில் அமைச்சர்கள் இறங்கி கலக்கிட்டாங்களாம். தங்களோட வெயிட்டை காட்ட போட்டி போட்டு வேலை செஞ்சாங்களாம், பேசிக்கிட்டுதாங்க ஐயா. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு நாளுன்னு பொதுக்கூட்டம் போட்டு பேசினாலுமே பிரேமலதாவோட சூறாவளி சுற்றுப்பயணம் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு கூடுதல் தெம்ப கொடுத்துதான். நமக்கு என்னங்க தெரியும், வெளியில பேசிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெருவோட மேடை, குட்டி யானைன்னு எளிமையா பரப்புரை செஞ்சாராம். பாஜக தலைவர் தமிழிசை, மத்திய அமைச்சர் பொன்னார், முரளிதர ராவுன்னு தாமரையோட பரப்புரைக்கும் குறைச்சல் இல்லையா, பேசிக்கிட்டாங்க. எல்லா கட்சியும் போட்டி போட்டு பரப்புரை செஞ்சாலும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில நடக்கிற மல்லுக்கட்டு உச்சத்துல இருக்குதான். வெற்றி யாருக்குன்னு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் உறுதியா சொல்ல முடியாதான், வெளியில பேசிக்கிட்டாங்க. கடைசி பரப்புரை முடிச்சு வெளியூர் தொண்டர்கள் ஊரை காலி பண்ணுங்கன்னு சொன்னாலும் பக்கத்து ஊர்ல பக்கத்து மாவட்டத்துல கரவேட்டிகள் அதிகமா தங்கி இருக்காங்களாம். அத்தோட தொகுதிக்குள்ள சில கிராமங்கள்ல வெளியூர் ஆட்கள் நடமாட்டம் இருக்குதான், சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, பணப்பட்டுவாடாவை தடுக்கணும்னு எல்லா கட்சிகளும் வெளிப்படையா பேசினாலும் சத்தமே இல்லாம 500, 1000, 2000 ஆரம்பிச்சு 5000 வரைக்கும் நடமாட்டம் இருந்துச்சான். செல்லு நோட்டு, செல்லாத நோட்டுன்னு பிரிச்சு பார்க்காம பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்களாம், பேசிக்கிட்டுதாங்க ஐயா.